மக்களை இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட அரசியல் செய்தி இருந்தாலும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வியூஸ்ன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த செய்திக்கு பெரிய லெவலில் வியூஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா இந்த செய்தி நடந்து முடிஞ்சு இவ்வளோ நாட்கள் ஆகிப்போச்சு. இருந்தாலும் திமுக இதில் தோற்று போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நான் ஆவணப்படுத்துகிறேன். அந்த சமயத்தில் நம்மளை எவ்வளவு ஏமாத்துனாங்க. இந்த அரசை உச்சநீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகள் மூலமாக கூண்டில் ஏற்றி நிப்பாட்டி நாங்கள் சொல்கிறத நீ செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சாராய மரணத்தில் திமுக நடந்து கொண்ட விதத்தை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் சொன்ன சில முக்கியமான சில கருத்துக்களை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களை, நம்ம சொல்ல வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிற விஷயத்தில் அரசு நிர்வாகத்தோட நல்ல பெயர் கெட்ட பெயர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இதை கொண்டு போகாமல் இந்த கள்ளச்சாராய மரணத்தை அரசாங்கத்தோட தோல்வியாக பார்த்துட்டு கீழேருந்து சரி பண்ணுங்க, மறுபடியும் ஒரு உயிர் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்துக்காண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம உட்பட பல்வேறு விதமான எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. ஸோ காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை காவல்துறையை விசாரித்தா அந்த குற்றச்சாட்டில் எப்படி உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சிபிஐ விசாரணை நம்ம கேட்டோம். பட் திமுக அரசு நாங்களே சூப்பராக பண்ணுறோம், நாங்களே வேற லெவலில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் 6 மிக முக்கியமான விஷயங்களை சொல்லி நீ என்ன கிழிச்ச அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. மொதல் பாயிண்ட், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா 4 மாநிலம் சம்மந்தப்பட்ட வழக்கா இந்த வழக்கு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு கிரைமாக இருந்தால் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கலாம். இந்த 4 மாநிலத்துக்குள்ளே, இந்த மாநிலத்தில் மூலப்பொருள் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அதை வாங்கினேன்னு சொல்கிறாங்க, இந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மாநிலம் போனதாக சொல்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களை யார் சொல்கிறா? தமிழ்நாடு அரசு தான் சொல்லுது. ஸோ தமிழ்நாடு அரசே ஒத்துக்குது 4 மாநில சம்பந்தப்பட்ட வழக்குன்னு. ஸோ 4 மாநில சம்பந்தப்பட்ட வழக்கை தமிழ்நாடு காவல்துறை எப்படி சுதந்திரமாக விசாரிச்சிட முடியும் அப்படிங்கிற நெத்தியடி கேள்வியை மையமாக வச்சு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது நீதிமன்றத்தோட முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட், இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வழக்கில் மிகப்பெரிய விக்டிமாக பார்க்கப்பட்டார். அவரோட ஃபோட்டோஸ் கிடைச்சா கூட நான் சைடில் போடுறேன். இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் பார்த்தீங்கன்னா 2009லேருந்து 2023 வரைக்கும் 17 கள்ளச்சாராய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது வெளியே வர்றது, உள்ளே போகிறது வெளியே வர்றமா இருந்திருக்காரு. இவருக்கும் போலீஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசே சொல்லுது. ஸோ ஒரு சாராய வியாபாரிக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு இருக்குது, கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இணைந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறத காவல்துறையோட வேற ஒரு பிரிவை இங்கே சொல்லுது. ஸோ காவல்துறைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு சாட்சிகள் யாரும் சொல்லலை, தமிழ்நாடு அரசே சொல்லுது. ஸோ காவல்துறை தொடர்புடைய வழக்கை காவல்துறை விசாரித்தா அது எந்த அளவு சரியா இருக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை ரெண்டாவதா நீதிமன்றம் கேட்டிருக்கு. இப்போ மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட், இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதியில் கள்ளச்சாராயம் இருக்குது, காய்ச்சப்படுது, விற்கப்படுது, அரசின் கவனத்துக்கு வந்து கொண்டுதான் இருந்தது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. காய்ச்சப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதை தடுக்கிறது தானே அரசாங்கத்தோட வேலை. காய்ச்சப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தும் அதை பார்க்காம விட்டதை அரசே ஒத்துக்குது. ஸோ அரசோட அலட்சியத்தை அரசே நீதிமன்றத்தில் ஒத்துக்குது. அப்போ அரசு தரப்போட காவல்துறையை அந்த வழக்கை விசாரிக்கும் போது அந்த வழக்கு எந்த அளவு ஹேண்டில் பண்ணப்படும் அப்படிங்கிற மூணாவது மிக முக்கியமான கேள்வியை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நாலாவது மிக முக்கியமான கேள்வி, மற்றதெல்லாம் கூட நீதிமன்றம் மன்னிச்சிருவாங்க போல, இந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு காரணமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் மாவட்ட எஸ்பி பார்த்தீங்கன்னா இடைநீக்கம் செய்யப்படுறார். ஸோ மாவட்ட ஆட்சியர் ஒன்று சொல்கிறாரு, மாவட்ட எஸ்பி ஒன்று சொல்கிறாரு. முதல்ல இந்த கள்ளச்சாராய விஷயத்தை தமிழ்நாடு அரசு வேற மாதிரி கையாண்டாங்க. ஸோ ஆட்சியர் ஒரு மாதிரி போனார், அந்த ரூட்டு சரியாக போகாதனால தான் மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் செஞ்சு வேற சில விஷயங்கள்லாம் செஞ்சீங்க. மாவட்ட ஆட்சியர் வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி உறுதி செய்யாமல் மீடியாவுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல ஒருத்தரை, அவரை எப்போ சஸ்பெண்ட் பண்ணீங்க? ஜூன் 19 சஸ்பெண்ட் பண்ணீங்க. ஜூலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, ஜூலை 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு பணி போட்டு கொடுக்குறீங்க. ஸோ மாவட்ட ஆட்சியர் ஒன்று சொன்னார், மாவட்ட எஸ்பி ஒன்று சொல்கிறாரு. அப்போ மாவட்ட நிர்வாகம் இந்த கள்ளச்சாராயம் சார்ந்த விஷயத்தில் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. சரிப்பா, ஒரு வழியாக நடவடிக்கை எடுத்தீங்க, துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், துறை ரீதியாக எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாமல் அந்த எஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பணி போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த குற்றத்துக்கு காவல்துறைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் போது அந்த மாவட்டத்தோட தலைவராக இருக்கக்கூடிய எஸ்பி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மீடியா ஃபோக்கஸ்க்காண்டி ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த எஸ்பிக்கு அடுத்த ஏரியாவில் பணி போட்டு கொடுக்குறீங்க, ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை கூட அவர் மேலே எடுக்கலை. அப்போ நீங்கள் இந்த வழக்கை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவோம்பா,
ஒரு ரிப்போர்ட்டில் 67 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நீதிமன்றத்தில் சொல்கிறீங்க, ஒரு ரிப்போர்ட்டில் 68 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. 67 பேரா 68 பேரா? மரணங்கள். நான் சொல்கிறது இத்தனை லிட்டர் பிடிச்சோம் அத்தனை லிட்டர் பிடிச்சோம் அப்படிங்கிற அந்த சாராயம் சார்ந்த விஷயத்தில் இல்லை. எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த மரணம் சம்பந்தப்பட்ட தகவல் கூட உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் இந்த வழக்கை என்ன இதில் விசாரிக்கிறீங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் சில நல்ல தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம கோபத்தின் வெளிப்பாடாக நம்ம வாயில் சில வார்த்தைகள் வருது. இந்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு நம்ம மேலே சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னா, இவ்வளவு பெரிய நிர்வாக தோல்வி நடக்கும்போது எதையுமே கண்டுக்காமல் ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம், கவர்மெண்ட்டோட இமேஜ் தான் முக்கியம்னு சொல்லி தப்பை ஒத்துக்கிட்டு, ஆமாம் தப்பு நடந்து போச்சு, இந்த தப்பை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த தப்புக்கு தொடர்புடைய அத்தனை பேரையுமே நான் ஒடுக்குவேன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் சொன்னாரே தவிர அவர் செஞ்சாரா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. சொன்னதை செய்யலனா அல்லது தப்பை ஒத்துக்கலனா தப்பு தான் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் மிக முக்கியமான கொட்டு வச்சிருக்கு, மிக முக்கியமான பல கேள்விகளை கேட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிறப்பாக கையாண்டாங்க. இனிமே யாரும் சொல்லக்கூடாது தமிழ்நாடு அரசால் இந்த வழக்கை சிறப்பாக கையாள முடியாது. ஸோ கள்ளக்குறிச்சி சாராய மரணத்தில் தொடர்புடைய மிக முக்கியமான மேலே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் விரைவில் சிபிஐ விசாரணை மூலமாக கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சார்ந்த தகவல்களை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.